உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்றார். ஆனால் அவர் இப்படி ஒரு கடினமான காரியம்னு சொல்கிறாரே. அப்படியானா படிப்படியாய் நாம் வளருவதற்கு நிறைய இடம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும். நாம் யாருமே ரட்சிக்கப்பட்ட யாருமே 100% அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் எல்லாரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு எவ்வளவோ விடுதலைகளை இந்த இருதயம் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகி அதிகமான அந்த லிபர்ட்டி நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா நான் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து அதை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய மனதிலே ஒரு விடுதலையை கொடுக்கிற, நம்முடைய மனதிலே ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். இந்த செய்தி வாழ்நாள் எல்லாம் வரும். உபாகமம் 33 யெஷூரனுடைய தேவனை போல் 26வது வசனம் எடுத்தீங்களா? யெஷூரனுடைய தேவனை போல். யெஷூரன்னாவே என்ன அர்த்தம்? இவன் ரொம்ப பவர்ஃபுல் ஃபெல்லோ, இவன் ரொம்ப வல்லமையான ஆள். இந்த இவனையே வல்லமையான ஆள் என்றார். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது, அதை கவனிக்கணும். சும்மா அவர் செஞ்சிடுவார்னே சொல்லக்கூடாது. அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறவாராம், வந்துக்கிட்டு சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுன்னு யார்கிட்ட சொல்கிறது? ஆமாம், நம்ம என்ன சொல்லுவோம்? நீர் வந்து துரத்தி அழித்து போடுமாண்டவரே, நீர் வந்து துரத்தி அழித்து போடுமாண்டவரே. இதே தான் நம்ம பேச்சு. ஆனால் அவர் சொல்கிறார், நான் வந்து முன்னாடி நின்றுக்கிறேன், வந்து அவங்கள துரத்தி அழித்து போடுன்னு சொல்கிறேன் அப்படின்றார். சங்கீதம் 18 வாசிச்சிங்கன்னா, உன்னுடைய சத்துருக்களை நீ முறியடிக்கும்படிக்கு அவர்கள் பிடரியை அவர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுப்பார் அப்படி எழுதியிருக்கு. பிடரியை பிடிச்சிக்கிறாராம், அற்றாடுறாராம் பிசாச. ஹலோ, மனுஷரை இல்லை, யாரும் மனுஷரை போட்டு தாக்கிறாதீங்க. ஆக அடுத்த வசனம், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணாதான் சுகமே. இந்த உலக மக்களோட ஐக்கியம் வச்சோம்னா நமக்கு சுகமே இருக்காது. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அதை முன்ன பின்ன வாசனம் இந்த வார்த்தையை மாற்றி போட்டால் அவன் தனித்து வாசம் பண்ணுறதுனால தான் சுகமாக இருப்பான். யாக்கோபின் ஊற்றிலிருந்து ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும், அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? சொல்கிறது யாரு? பவுலுங்க, பேதருங்க எல்லாம் இல்லை, தேவாதி தேவனே சொல்லுகிறார். உனக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இதை எத்தனை பேர் நம்புவீங்க? இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எங்கே சொல்லுப்பாங்களா? ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஒப்பாக இந்த பூமியிலே வேறு ஒருவரும் இல்லை. எந்த ராட்சதரும் கிடையாது, எந்த தூதர்களும் கிடையாது, எந்த விழுந்து போன தூதர்களும் கிடையாது. அல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இதை பற்றி அநேக விஷயங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய சாயல் ரூபம், அவருடைய சுபாவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து, அதாவது பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். எப்படி இயேசு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவ்வளவு அற்புதங்களை செய்தாரோ அதே பரிசுத்த ஆவியை நமக்கு செய்து இயேசுவை போல வாழ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். பயத்தை மேற்கொள்ள, சாபங்களை மேற்கொள்ள திறந்த மனதோடு தெளிந்த புத்தியோடு நாம் கர்த்தருக்காக வாழ முடியும். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். விசுவாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக பிசாசு என்ன செய்யறான்? அதிகமாக ஜெபம் பண்ணு, அதிகமாக வேதத்தை வாசிக்க வைக்கிறத விட்டுட்டு அதிகமாக ஜெபம் பண்ணு, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு, முழங்கால் நின்று ஜெபம் பண்ணு, இரவு பகலாக ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இயேசு தான் சொன்னார் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு. ஆனால் ஜெபத்தில் மட்டுமே போயிட்டு வசனத்தை விசுவாசிக்கலைன்னா வேஸ்ட். ஜெபம் இல்லாமல் விசுவாசம் வேலை செய்துவிடும். திரும்ப சொல்றேன், ஜெபம் இல்லாமல் விசுவாசம் வேலை செய்துவிடும். ஆனால் விசுவாசம் இல்லாமல் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார் யெஷூரனே என்று, கர்த்தர் சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று. உனக்கு ஒப்பான யாரும் இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இதை நம்பலாமா? நம்பி ஆகணும். நம்பலைன்னா அப்புறம் நம்பாததுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஏங்க கர்த்தர் சொல்கிறத நம்ப மாட்டேன், பிசாசு சொல்கிறத நம்புறேன்னு சொன்னால் இது கொடுமை இல்லையா? கர்த்தர் சொல்கிறத நம்ப மாட்டேன், இந்த உலகத்து மக்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அது கொடுமை இல்லையா? அவங்க கேட்பாங்க, ஏனாதமாக என்னமோ பைபிளை தூக்கிட்ட என்ன உனக்கு என்ன சாப்பாடு போடுமா அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இயேசு போதுமே. இயேசுக்குள்ளே இருக்கிறது தான் ஆசீர்வாதம், இயேசுவுக்கு புறம்பாக இருக்கிறதெல்லாம் சபிக்கப்பட்டது. ஆதலால் தான் இந்த உலகம் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் போய் நம்ம ஏதாவது நல்லது கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த உலகம் சபிக்கப்பட்டது, நீங்கள் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். இந்த உலகம் இருளாக இருக்கிறது, நீங்கள் மாத்திரம் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வெளிச்சம் தான் ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். உங்களுடைய நற்கிரியைகள் தான் உங்களுடைய வெளிச்சம். உங்களுடைய நற்கிரியைகள் மூலமாக பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை உண்டாக கிடவது, ஜனங்களுக்கு முன்பாக வெளிச்சம் பிரகாசிக்க கிடவது. அப்படி சொல்கிறாரு. அதாவது இந்த உணர்வு, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரை காட்டிலும் நான் கிறிஸ்துவுக்குள் மேன்மையானவராக இருக்கிறேன் என்ற இந்த உணர்வு நமக்குள்ள வரலைன்னா நான் சொல்கிறேன், வாழ்நாளெல்லாம் கல்லறைக்கு போக வரைக்கும் நல்லா வாழ முடியாது. சந்தோஷம் கிறிஸ்துவாக மாத்திரம் இருக்கிறதே ஒழிய இதில் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலாமா? சாராயம் குடிக்கிறோம், எது குடிக்கிறான்? அதில் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலாமா? வீட்டில் மனைவி புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு போய் வேறு எதையாவது செய்கிறது, அதாவது சந்தோஷம் கிடைக்கும்ன்றீங்க. நான் சொல்கிறேன், யோபுக்கு வந்ததை விட பெரிய பிரச்சனையாக வரணும். எல்லாரும் 3 நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க, நீ ரகசியமாக ஏதோ பாவம் செய்கிறடா, இல்லாட்டி கர்த்தர் நல்லவர், அவர் இப்படியெல்லாம் அவனை கூட்டிருப்பாரா அப்படின்னு. கடைசிக்கு மனைவியும் வந்தா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அவளுக்கு கோபம் வந்துருச்சு, தேவனை விட்டுட்டு போயிடலான்னு. ஆனால் இவன் என்ன சொன்னான் தெரியுமா? பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவனத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படி சொல்லிட்டு அதுக்கு மேலே அவளை ஒன்று திட்டலை, சண்டை போடலை, பிரச்சனை பண்ணலை.
எந்த ஒரு குடும்பத்தில் புருஷன் மனைவிட்ட சண்டை போட்டிருக்கானோ அவன் எந்த ஒரு விதத்தில் சாட்சியாக வாழ முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்கள்னு பாஸ்டர்கள் சுவிசேஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு போய் நான் நல்ல சாட்சியாக இருக்க போகிறேன், அது முடியாது. யோபுக்கு வந்த பிரச்சனையை காட்டலுமா? அவன் மனைவிட்ட சண்டை போடலை, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிற போ அப்படி சொல்லிட்டு, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படி சொல்லிட்டு இருந்துட்டான். நண்பர்கள் வந்தாங்க, ஒரு வாரம் வாயை திறக்காமல் இருந்தால் இவனுக்கு வந்த பாடு அடைய கொடுமையாக இருக்கு. ஒருத்தர் வாய் திறக்கலை, ஆனால் மெதுவாக அவனுக்கு பிசாசு ஆலோசனை கொடுத்தது. அந்த பிசாசு கொடுத்த ஆலோசனையை சொல்லிட்டு இந்த உண்மையான நல்ல விசுவாசியை அவங்க எல்லாம் குற்றம் சொல்கிறாங்க. இவன் ஆனால் சொல்லிட்டான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரிடத்துல நம்பிக்கையாக இருப்பேன், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன், என்னுடைய நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை விட்டுவிடேன், ஆதலால் என்னுடைய இருதயம் என்னை நிந்திக்காது அப்படி சொல்றான். கர்த்தரை உறுதியாய் பற்றி இருக்கிறேன். அந்த உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது நமக்கு தேவை. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே 2 விதத்திலே போராட்டங்கள் வருகின்றன. ஒன்று, கிறிஸ்தவர்கள் பாவம் செஞ்சால் வர்றது. அதை தான் பேதுரு சொல்கிறாரு, நான் பாவம் செஞ்சுட்டு பொறுமையாக சகிச்சா என்ன பிரயோஜனம்? பாவம் செய்யாமல் இருக்கும்போது, கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும்போது, அப்போ உபத்திரவம் வந்தால் அதை பொறுமையாக சகித்தா அதுவே கர்த்தருடைய பார்வையில் பிரீதியாக இருக்கும் அப்படின்னாரு. இயேசு கூட வந்து சொன்னார், உங்கள் பேரில் பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்க, நான் அதான் சொன்னேன், யோபு எப்படி ஒரு ஆளுன்னா, தேவன் அவனை பார்த்து இவன் நல்ல மனுஷன்னு சொன்னார். பிசாசு கூட யோபுவை மோசமானவன் சொல்ல முடியல. இவன் இவ்வளவு மோசம், அவன் அவ்வளவு மோசம். பிசாசு கூட யோபுவை அக்யூஸ் பண்ண முடியலை, குற்றம் சொல்ல முடியலை. அதனால் நீர் ஆசீர்வதித்ததுனால தான் அவன் நல்லா இருக்கிறான். நீர் ஆசீர்வாதத்தை எடுத்தீர்னா அவன் உமக்கு முன்பாக உம்முடைய முகத்துக்கு முன்பாக உண்மை தூஷிக்கானோ பாரும் அப்படின்னா. இப்படி பிரச்சனை வர்றப்ப தான் அந்த 2வது மாதிரியான உபத்திரவம் நமக்கு வருகிறது. ஒன்று, விசுவாசிகள் பாவம் செய்தா. 2வது, தங்களுடைய கர்த்தரிடத்திலே தங்களுடைய உத்தமத்தை விளங்க பண்ணுவதற்காக வருகிற போராட்டம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 சொல்லுங்க. நம்பர் 1, விசுவாசிகள் பாவம் செய்யும் போது வருகிற போராட்டங்கள். நம்பர் 2, விசுவாசிகள் கர்த்தரிடத்திலே உத்தம இருதயத்தோடு இருக்கும்போது அவர்களுடைய உத்தமத்தை விளங்க பண்ணும்படியாக அவர்களுக்கு உண்டாகிற போராட்டங்கள். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறமான அவனை போல வருத்தனும் பூமியில் இல்லைன்னு இயேசு கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு கூட யோபு இந்த குற்றம் செஞ்சான், அந்த குற்றம் செஞ்சான், ஒன்றுமே சொல்ல முடியலை. அதுதான் தானியேலை பற்றி சொல்லும்போது, அவனிடத்தில் அங்கே அந்த தேசத்தில் இருந்தவர்கள், இவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் அவனிடத்தில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு அதை ராஜா கிட்ட சொன்னாக்க இவனை இந்த பதவியிலிருந்து இறக்கிடலாம் என்று சொல்லி அவனிடத்தில் குற்றம் தேடினார்கள். குற்றம் கிடைக்கல. குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவனாக இவன் வாழ்ந்திருக்கிறான். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேசத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறார்கள். அப்படிதான் யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தை முழுவதையுமே அவன்தான் உண்மையாக ஆண்டு கொண்டிருந்தான். பார்வோன் பேருக்கு தான் தலைவர். பார்வோனுடைய வீட்டுக்கெல்லாம் இவன் தான் அதிகாரி. அதுபோல இருந்தது. ஆக உத்தம இருதயம், குற்றஞ்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை, அது உங்களை இவ்வளவாய் உயர்த்தக்கூடியது. ஏற்கனவே இவ்வளவு ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அவ்வளவு நீங்கள் மேன்மையானவர்கள் தான். தேவனுடைய சாயல் ரூபத்தில் அவருடைய சுபாவத்தை உடையவர்களாய், த நேச்சர் ஆஃப் காட்,
அது உங்களிடத்தில் இருக்கிறது. ஆதலால் நீங்கள் உயர்ந்தவர்கள் தான். அதை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நான் புது சிருஷ்டி என்று சொல்லி கிறிஸ்துவை போல வாழுவதற்கு ஏன் கிறிஸ்தவன் பேர் வச்சாங்க? அபிஷேகம் பெற்றவர்கள். ஏன் அவர் கிறிஸ்து? அபிஷேகம் பெற்றவர். அவர் ஏன் பேர் மேசியா? அபிஷேகம் பெற்றவர். அபிஷேகம் பெற்றவர்கள் தான் பிசாசு அப்படி ஜெயிக்க முடியும் என்று பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணப்பட்டவராக பூமியிலே வைத்தார். அதே அபிஷேகம் இன்று உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. ஆனால் நாம் பிசாசுடைய பொய்களுக்கு இடம் கொடுத்து நாம் எதையாவது சில்லற பாவத்தை செஞ்சு வைப்போம். அப்புறம் அபிஷேகம் இருக்காது. நான் சொல்கிறேன், இந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிக்கணும் ஆண்டவரே. இந்த பாவ அறிக்கை ஒரு காலத்தில் நிற்கணும். காலமெல்லாம் பாவ அறிக்கையை செஞ்சு அவன் தான் எல்லாரும் சொல்கிறான், நம்மளும் அதே செய்யவா? யோபு என்ன பாவ அறிக்கை செஞ்சான்? ஹலோ, இப்படி ஏட்டிக்கு போட்டு ஏதாவது கேட்டால் தான் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினச்சிக்கிட்டு கேட்குறேன். யோபு என்ன பாவ அறிக்கை செஞ்சான்? நான் பிறந்தது தான் தப்புன்னா. அவன் பாவ அறிக்கையே செய்யலைங்க. என்னுடைய நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், நீங்கள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக பாவமானதினாலே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எனக்காக பாவமாகி என்னை சாபத்துக்கு நீங்களாக்கி என்னை நீதிமானாக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக ஆக்கியிருக்கிறார். நீதிமான்கள் கூட இல்லை, தேவனுடைய நீதியாகவே நம்மை ஆக்கியிருக்கிறாராம். இந்த மாதிரி எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில், these thoughts should flood in our heart. கொலோசையர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் சகல பரிபூரணத்தோடு உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதாக எனக்குள்ளே கிறிஸ்துவின் வசனத்தை, வாக்குத்தத்த வசனங்களை எனக்குள்ளே வைப்பேன். அப்படி வைங்க, நீங்க பெரிய ஆளாயிருவீங்க. அன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட சொன்னார். நான் சர்வீஸுக்கு ரெடி ஆகி கிளம்பலான்னு குளிக்கலான்னு போனேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு குளிக்க போகலான்னு போகிறேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ எந்த அளவுக்கு வாக்கு தத்தங்களை உண்மையாகவே விசுவாசிக்கிறியோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உண்மையால் இருக்குன்னு. எனக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு. இதை பிரசங்கிச்சிருக்கேன் நான். என்னது? இயேசு சொன்னார், என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று. அதை சொல்லியிருக்கிறேன். பிதாவானவர் இயேசுவிடத்தில் எவ்வளவு அன்பாக இருக்கிறாரோ அதுபோல விசுவாசிகளிடத்தில் அன்பாக இருக்கிறார். அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை இப்படி சொல்லலை. நான் எப்படி சொல்லலை? இன்னொரு விதத்தில் சொல்ல, கிறிஸ்து எப்படி உங்களுக்குள்ள இருப்பார்? அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வந்திருக்கிறது. அவர் வார்த்தையாக தான் இருக்கிறார். அந்த வார்த்தையாக இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் வருகிறது. அந்த வாக்கு தத்தங்களை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை நம் மீது வருகிறது. அவர்கள் பாவம் செய்தார்கள், தேவ மகிமையற்றவர்களானார்கள், அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று வெட்கப்பட்டார்கள். ஹலோ, வரைக்கும் கர்த்தருடைய மகிமை தான் அவர்களை மூடி இருந்தது. கர்த்தருடைய மகிமை தான் அவர்களுக்கு வஸ்திரமாக இருந்தது. பாவம் செய்தார்கள், எல்லாரும் பாவம் செய்து ஆமாம் தேவ மகிமை அற்றவர்களானார்கள். மகிமை போச்சு, அதனால வஸ்திரம் போச்சு, அதனால வெட்கம் வந்து விட்டது, அதனால ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க. இப்போ அதுக்கு இன்னும் ட்ரெஸ் எல்லாம் போடாமல் இருக்கலாமா? அந்த மகிமை அவ்வளவு வரல. எந்த அளவுக்கு வசனத்தை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வசனம் உங்களை கவர் பண்ணும், மகிமை உங்களை கவர் பண்ணும். எந்த அளவுக்கு வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பார், அவருடைய வசனங்களை எந்த அளவுக்கு உங்களை இருதயம் விசுவாசிக்கிறதோ, மனதளவில் படித்து ஒப்பிக்கிறது இல்லை, எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை இருதயம் விசுவாசிக்கிறதோ
அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உங்களை மூடுகிறது. அவர் சொன்னார், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அதாவது நீங்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள். இயேசுவிடத்தில் இருந்த அன்பை காட்டில் உங்களிடத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் அன்பு வச்சிருக்கிறாருன்னு எனக்கு சொல்ல தோணுது. அதாவது குறைந்த விலைகளை கொடுத்து பெருசாக வாங்கலான்னு நினைப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய கண்களில் மிகவும் மேன்மையானவர்களாக இருந்தபடியாலே அவர் இயேசுவை கூட கொடுத்துடலாம் அப்படின்னு இயேசுவை கூட அனுப்பிட்டாரு. ஏனென்றால் உங்களை என்னை மீட்பதற்காக. அவ்வளவாய் நீங்கள் தேவனுடைய கண்களிலே விசேஷமானவர்கள். யெஷூரன் என்று அவர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லுகிறார். அதான் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்க புதையல்கள் எல்லாவற்றையும் உனக்கு தர்றேன், உனக்கு தர்றேன், உனக்கு தர்றேன், உனக்கு தர்றேன். இங்கே இருக்கீங்களா? உங்களுக்கு தர்றேன்றாரு, உங்களுக்கு தர்றேன்றாரு. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசாயா 55 அவருடைய வசனம் புறப்பட்டு வருகிறது. ஏசாயா 55 10வது வசனம் முதல் கடைசி வரை அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அவர் சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய வசனம் வெறுமையா திரும்பாதுன்னு. இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசினே, எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்காக வந்தது, உங்களுக்காக வந்தது. சொல்லு பார்க்கலாம், எனக்காக வார்த்தைகள் வந்தன. ஆதலால் இந்த வசனங்கள் எனக்கு உண்மையாகின்றன. ஏசாயா 55 சொல்லுங்க, ஏசாயா 55 10 முதல் 13 முடிய இன்று இதை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். அல்லேலூயா! வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்போ. அது கர்த்தருக்கு நீதியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அல்லேலூயா! சொல்லு பார்க்கலாம், கர்த்தாவே இந்த வசனங்களை நான் இன்று எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். இதை விசுவாசிக்கிறேன், இதை சுதந்திரிக்கிறேன். அல்லேலூயா! இல்லை இப்போ சத்தமா எல்லாரும், செய்தி வேற நேரம் இல்லை, 10வது வசனத்தில் எல்லாரும் சத்தமா உற்சாகமா வாசிக்கலாமா? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்சடிக்கு பதிலாக தாவதார் விருட்சம் முளைக்கும். காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்போ. அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கர்த்தருக்கு கீர்த்தியா? நீங்க எல்லாம் கர்த்தருக்கு கீர்த்தியா இருப்பீங்களா? அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லு பார்க்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கீர்த்தியாக இருப்பேன், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருப்பேன். அல்லேலூயா! சரிதானா? விசுவாசிக்கலாமா? நான் சொன்னேன் விசுவாசிக்கிறது கடினம்னு, ஆனால் விசுவாசிக்கணும். அவர் என்ன சொல்றாரு? விசுவாசி. அப்பா, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மரத்தை பிடிங்கி கடலில் நட்டுக்கன்னா நட்டுக்கும்ன்றாரு. ஹலோ, நம்ம செய்யறது விசுவாசம், செய்ய வேண்டியது விசுவாசம். ஆனால் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறதா நிறைய பேர் பண்ணுறாங்க. கிறிஸ்தவ உலகம் தோல்வியில் இருக்கிறது காரணம் விசுவாசிகளோட உலகம், பெந்தகோஸ்தை உலகம்
தோல்வியில் இருக்கிறது காரணம் விசுவாசிக்காமல் ஜெபம் பண்ணுகிறார்கள். விசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லாட்டா கூட விசுவாசம் வேலை பார்த்துரும். ஹலோ, இயேசு அந்த 100க்கு அதிபதி ஒருத்தன் வந்தான், ரோம அதிகாரி. என் பையன் சாக கிடக்கிறான், நீங்கள் சீக்கிரமாக வரணும். என்ன சொன்னார்? கர்த்தாவே கர்த்தாவே இப்படி ஒருத்தன் கேட்குறான். போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். அவ்வளோதான். வசனத்தை அனுப்பினார். உங்களுக்கு வசனம் அனுப்பப்பட்டிருக்கிறது, பிடித்துக் கொள்வீர்களா? அல்லேலூயா எழுதிருக்கலாம். கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறவராமே, நீர் எங்களுக்காக இம்மானுவேலராகமே, எங்களுக்காக இருக்கிறீர், எங்களுக்காக வழக்காடுகிறீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர், எங்களுக்காக யுத்தத்தை பழக்க வைக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வருஷம் விடுதலையின் வருஷம். போக 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 அதிக அதிகமான விடுதலையிலே நாங்கள் பிரவேசிப்போம். உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் எங்களுக்கு வந்திருக்கிறது. வசனங்களை வைத்துக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் வசனங்களை சுதந்திரிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். உமக்காக சாட்சியாக இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சீயோனே நீ எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விசாரிப்பவர் நான் அல்லவா, கலங்குவதற்காகவே உன் கவலையெல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும். உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும். நீ வலப்புறமோ இடப்புறமோ இடம் கொண்டு பெருகிடுவாய். நீ வலப்புறமோ இடப்புறமோ இடம் கொண்டு பெருகிடுவாய். விசாரிப்பவர் நான் அல்லவா, கலங்குவதற்காக நீ உன் கவலையெல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. உன் கவலையெல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. பயப்படாதே, நீ வெட்கமடையாய், நானாக லட்சையடையாய். பயப்படாதே, நீ வெட்கமடையாய், நானாக லட்சையடையாய். நீதியினால் தீரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய். நீதியினால் தீரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய். விசாரிப்பவர் நான் அல்லவா, கலங்குவதற்காக நீ உன் கவலையெல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. உன் கவலையெல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. உன் பிள்ளைகளெல்லாம்